வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பச்சை பட்டாணியில் செய்யக்கூடிய ஒரு புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி 1 கப், பொடியாய் நறுக்கிய பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 5, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, பட்டை, ஏலக்காய், ஸ்டார் அன்னாச்சி, பிரிஞ்சி இலை. இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நார்மல் ரைஸ்லேயும் நீங்கள் இதே மாதிரியே செய்யலாம். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த வெஜிடபிள் புலாவ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே குயிக்காக. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் இதில் பிரிஞ்சி இலை 3, ஏலக்காய் 3, ஸ்டார் அன்னாச்சி, பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் 5. நம்ம இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. நம்மளுக்கு ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் தேவையப்படாது. நம்ம நார்மலாக பிரியாணி செய்யணும்னா நிறைய பொருட்கள் நம்ம சேர்த்து செய்வோம். ஆனால் இந்த வெஜிடபிள் புலாவ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி மட்டும் சேர்த்து செய்கிறேன். இதே நீங்கள் கேரட், பீன்ஸ் சேர்த்தும் செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நான் இன்றைக்கி செய்கிறேன். நீங்கள் நார்மல் ரைஸ்லேயும் இதையே செஞ்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் வணக்கி விடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அடியில் அந்த பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கைவிடாமல் நீங்கள் கிளறி விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டில் இருக்கக்கூடிய ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சை பட்டாணியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் நார்மலாக பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காய வச்ச பச்சை பட்டாணினா ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரைஸையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்துக்கலாம். புலாவுக்கு நீங்கள் சேர்க்கக்கூடிய இந்த கொத்தமல்லி, புதினா ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம 15 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா அந்த கீலையே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமே நீங்கள் தண்ணியை சேருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு ரைஸை. இப்போ எல்லாத்தோடையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.25 கப் தண்ணி வைங்க. 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ்க்கு. இப்போ இதில் நான் தண்ணியை சேர்த்துட்டேன்.
தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். புலாவுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம லிட் போட்டு மூடி வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம புலாவை ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு விசில் வந்துடுச்சு. நம்மளுடைய ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாஸ்மதி ரைஸ்லாம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நான் சொன்ன அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணியை வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து அரிசியை ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். நம்மளுடைய ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.